முழு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்கிறதுல கூட்டுத்தலைமை தாங்கிற வார்த்தையை ஜெயக்குமார் பேசுறதே அது காட்டுது. அதாவது மோடிக்கு கண்டனம் தெரிவிக்கலங்கிறத நிருபர்கள் கேட்கிறாங்க. இந்த விஷயத்துக்குள்ள தன்னோட மாற்று கருத்தை சொல்லி இது தவறுங்கிறத சொல்லிக்கிட்டு கண்டனம் தெரிவிக்கிறங்கிற அந்த சோ மெனி வேர்ட்ஸ்ல அந்த அறிக்கை இல்லைங்கிறத ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கிறாப்ல. அப்ப ஜெயக்குமார் அந்த இடத்துல நான் கண்டனம் தெரிவிக்கிறேன், கடும் கண்டனம் தெரிவிக்கிறேன் அங்க சொல்லி அது ஒரு கூட்டுத்தலைமை தான், நான் கண்டனம் தெரிவிச்சாலும் கண்டனம் தெரிவிச்ச மாதிரி தாங்கிறத ஜெயக்குமார் அந்த கட்சி அலுவலகத்துக்குள்ளே அசெட் பண்றாருன்னு சொன்னா, இந்த தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் தங்களை லீடராட்டு அங்க காட்டுறதுக்கு வேலுமணி தமிழ்நாட்டிலே 2வது பெரிய ஆர்கனைசர், அதிமுகவுக்குள்ள பெரிய ஆர்கனைசர். அப்போ அவர் என்ன நினைப்பாரு, உங்க மட்டும் நாம ஜெயிக்க வச்சோம், நம்ம ஒரு ஆளு தாங்கிறத வேலுமணி நிரூபிக்க பார்ப்பாரு. தங்கமணி அவர் அவர் பகுதியில் நாமக்கல் பகுதியில் தான் ஒரு போல்ஸ்ன்னு காட்டுவார். சி.வி. சண்முகம் அவரு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல அவர் பெரிய பவர்னி காட்டுவாரு.